ஹலோ கைஸ், ஐம் முரு. அமெரிக்காவின் ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ் எனும் தனியார் நிறுவனம் ஒரு லேண்டரை நிலவுல சக்ஸஸ்ஃபுல்லாக தரையிறக்கி இருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அவங்க டீட்டெயில் தான் பார்ப்போம். அமெரிக்காவின் ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ் எனும் தனியார் நிறுவனம் ப்ளூ கோஸ்ட் மிஷின் 1 மூலம் ப்ளூ கோஸ்ட் எனும் ஸ்பேஸ் கிராஃப்டை கெனடி ஸ்பேஸ் சென்டர் எனும் லான்ச்சிங் சைட்ல இருந்து ஃபால்கன் 9 பிளாக் 5 எனும் ராக்கெட் மூலம் 15 ஜனவரி 2025 சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ளூ கோஸ்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் நிலவில் எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆனிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 மார்ச் 2025 நிலவோட நார்த் ஈஸ்டர்ன் சைடில் இந்த ப்ளூ கோஸ்ட் லேண்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக சாஃப்ட் லேண்ட் ஆகிருக்கு. இதன் மூலம் நிலவுல ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை சக்ஸஸ்ஃபுல்லாக சாஃப்ட் லேண்ட் பண்ணதுல ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் கம்பெனியா இந்த ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ் இந்த தனியார் நிறுவனம் மாறி இருக்கு. நாசாவின் கமர்ஷியல் லூனார் பேலோட் சர்வீஸ்ல ஒரு பகுதி தான் இந்த ப்ளூ கோஸ்ட் மிஷின் 1. ப்ளூ கோஸ்ட் லேண்டர் நிலவுல சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ப்ளூ கோஸ்ட் லேண்டர் நிலவுல அதோட ஃபர்ஸ்ட் இமேஜை எடுத்திருக்கு. அந்த இமேஜை ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ் நிறுவனத்துக்கு ஷேர் பண்ணியிருக்கு. ப்ளூ கோஸ்ட் லேண்டர் நிலவுல என்னென்னலாம் ஸ்டடி பண்ணும், என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளூ கோஸ்ட் லேண்டர் நிலவோட இன்டீரியர் ஹீட் ஃப்ளோ எந்த அளவுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் நிலவோட டெம்பரேச்சர், நிலவோட ரேடியேஷன் போன்றவற்றை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணும். அதுக்கப்புறம் சோலார் விண்ட் மற்றும் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இடையிலான இன்ட்ராக்ஷனை இது ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி இந்த ப்ளூ கோஸ்ட் லேண்டர் பூமி நாட்களில் 14 நாட்கள் நிலவில் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணும். இதுதான் இதோட மெயின் மிஷின். இந்த ப்ளூ கோஸ்ட் லேண்டரில் நாசாவோட 10 பேரோடு பொருத்தப்பட்டிருக்கு. ஃபைனலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.